வெறும் 799 ரூபா மொபைலில் டிவி பார்க்க முடியும், கூகுள் பேலாம் பணம் அனுப்ப முடியும், மொபைல் மூலியமாகவே பணம் அனுப்பிக்க முடியும், இது இல்லாமல் பாட்டு கேட்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, ஆண்ட்ராய்டில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் சேர்த்த மாதிரி ஜியோ பாரத் அப்படிங்கிற மொபைலில் வெறும் 799 ரூபாய்க்கு வந்து ஜியோலேருந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 123 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே போதும். மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிடெட் காலும் பேசிக்கலாம். இதில் நிறைய பிரச்சனைகளே இருக்குது. எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபாய்க்கு வந்து மொபைல் விற்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த மொபைலும் வந்து வாங்கினோம். ஸோ இதோட ரேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 799 ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த மொபைல் மட்டும் வந்து வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா வந்து கார்பன்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ஜியோ பாரத் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து ஒரு 110 ரூபாலேருந்து 150 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பேரம் பேசினீங்கன்னா வந்து ஒரு 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜியோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைலை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக சிம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சிம்மோட ரேட் மாறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபா ஃபிக்ஸடாக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்லேருந்து கொடுக்குற ஒரு கொஞ்சம் நல்ல டிஸ்பிளே பெருசாக உள்ள மொபைலாக வந்து இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் வந்து இருக்கு ஜியோட. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிளே வந்து சின்னதாக இருக்கு, நார்மல் பேசிக் செட்டாக தெரியுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ பாரத் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 mAh பேட்டரி, 0.3 MP கேமரா, ஹெச்டி வாய்ஸ் காலிங்கு, அது இல்லாமல் எல்இடி டார்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ சினிமா, ஜியோ சாவான், ஜியோ பே, ஜியோ டிவி, ஜியோ சாட் எல்லாமே வந்து இருக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜியோ சிம் இல்லைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சீலை பிரிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஜியோ சிம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே சீலை பிரிச்சுட்டு நீங்கள் மொபைலில் வந்து போட்டு ஆக்டிவேட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 799 ரூபாங்கிறதுனால இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜியோ பாரத் ஃப்ரம் கார்பன் அப்படின்னு போட்டு. ஸோ இது வாரண்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வாரண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச ஒரு மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 6 months, இந்த கார்பனுக்கு காமிச்ச மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1 year. ஸோ நம்ம வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஜியோ பாரத் K2 KW103 இந்த மாடல் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ பாரத் K2 பை கார்பனு. ஸோ இதே மாடல் தான் இது. ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜரு, ஒரு பேட்டரி, அது இல்லாமல் வந்து டேரெக்டாக வந்து மொபைல் வந்து இருக்குது. ஸோ மூணுத்தையும் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாம். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் அப்படின்னு போட்டு ஓல்டு ஆண்ட்ராய்டு மொபைலுக்குலாம் வர மாதிரி நார்மல் பின்னில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு C டைப் கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1000 mAh மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வச்சுருக்க பேட்டரியை எடுத்து பார்த்தோம்னா 1000 mAh தான் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம அதில் இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஜியோ பாரத்தோட மொபைலு. ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. இதை கம்பேர் பண்ணுறப்போ வந்து அந்த இன்னொரு மாடலில் இன்னுமே டிஸ்பிளே வந்து சின்னதாக இருந்தது. ஸோ கீபேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஏஜானவங்க யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் போட்டிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2-3 கேமரா சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. சும்மா இவங்க இதுக்காக கொடுத்துருக்காங்க, ஷோகேஸ்க்காக. இது மட்டும்தான் வந்து 0.3 MP மெகா பிக்சல் கேமரா. ஸோ இதை வச்சு எந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியும்னு தெரியல, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ இன்சைட் அப்படின்னு வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் கார்பன் மொபைலை வாங்கி இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணலாம். இது சைடில் இந்த இடத்துல போட்டிருக்கு. இது மூலியமாக நம்ம பேக் பேனலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி இன்செர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து சிம் கார்டு போகிறதுக்கு, இது வந்து மெமரி கார்டு போகிறதுக்கான ட்ரே வந்து ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்மை இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கார்பன் மொபைல்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஸோ இது பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன்லாம் ஒன்றும் இருக்காது பெருசாக. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் கொடுத்துருவோம். பாஸ்கோடு வில் ப்ரொடெக்ட் யுவர், ஓகே ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப், ஓகேவா, அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவர் காமிக்குது. நம்ம இப்போ ஜியோ போட்டிருக்கிறதுனால வோல்டின்னு காமிக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், மெனுவுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கால் லாகு, கான்டாக்டு, மெசேஜு, செட்டிங்ஸு, ஜியோ சாவான், ஜியோ சினிமா, ஜியோ டிவி, மல்டிமீடியா, நோட்ஸு, மெமரி கார்டு போட்டிங்கன்னா மல்டிமீடியா வந்து ஒர்க் ஆகும், இன்டர்நெட்டு, அதே போல் நார்மல் செட்டிங்ஸு, அதே போல் கிளாக்கு, கேமரா, ஜியோ பே, அதே போல் ஃபைல்ஸு, எல்லாமே ஜியோ சாட்டு. இது எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி அந்த பாக்ஸில் சொன்ன மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்குது. இப்போ இதில் எது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல டேட்டா எடுக்குதாங்க அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி இருக்குது, அது உள்ளார போகிறேன். ஒரு ஆப் உள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து உங்களோட மொபைல் நம்பர் தான் சேம் வந்து எடுக்குது. ஸோ இதில் வந்து குறிப்பாக பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 0.5 GB வந்து நமக்கு வந்து இந்த பிளான்லேயே வரும். 123 ரூபா ஒரு மாதத்துக்கு பிளானில் போட்டிங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் எல்லாம் வந்து ரன் ஆகும். ஏன்னா வந்து பிக்சல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டேட்டா ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸில் இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸு, டிவோஷனல், ஸ்போர்ட்ஸு, லைஃப் ஸ்டைல், எஜுகேஷன் அப்படின்னு நிறைய கேட்டகரியாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஹிந்தி சேனல்ஸ் காமிக்குது. 1-2 பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்த செட்டாப் பாக்ஸில் இருக்க மாதிரியே. ஸோ பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா பாஸ் பேக் அப்படின்னு 2 பட்டன் மட்டும் இருக்குது. பட் ஆனால் வந்து ஓகே தான், ஓரளவு இருக்குது. பட் ஆனால் ஜியோ பே போய் பார்க்குறேன். ஸ்கேன் டு பேன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு செக் பேலன்ஸு, பேமெண்ட் அலர்ட். நெக்ஸ்ட்டு ஓகே, வி நீட் டு சென்ட் அண்ட் எஸ்எம்எஸ் டு வெரிஃபை யுவர் நம்பரு. நெக்ஸ்ட்டு அது வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜியோ பே, பிம்மு, யூபிஐ 3 சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட இந்த சேம் பர்டிகுலர் சிம்மில் வந்து உங்களுக்கு என்ன நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ, அது எந்த பேங்க்கில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுக்கான அக்கௌண்ட் வந்து இது எடுத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த சேம் ஃபோன் நம்பரில் ஆல்ரெடி பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 30 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுக்குது. பார்த்திங்கன்னா ஏதோ மெசேஜ் வந்துட்டு பேக் சைடில் சவுண்டு கேட்குது. இப்போ லிங்க் ஆகுதாங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா இவர் மொபைல் நம்பர்னு போட்டு நம்ம நம்பர் காமிச்சிட்டு ஸோ ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு வந்துட்டு. ஸோ இப்போ நான் ஓகே மட்டும் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பேங்க் எதில் இருக்குன்னு கேட்குது. நம்மக்கிட்ட ஸ்டேட் பேங்க்கில் தான் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து அதை லிங்க் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள மாதிரி தான். பட் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட் வந்து காமிக்குது. இந்த அக்கௌண்ட் தான் நம்மளோட அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்கில். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஆடிங் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆடட்னு வந்துட்டு ஸோ நம்மளோட கரெக்டாக அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ்சி கோடு, நம்மளோட யூபிஐ ஐடி 3மே வந்து கரெக்டாக காமிக்குது. ஜஸ்ட் நான் ஓகே மட்டும் கொடுத்துட்றேன். பர்மிஷன் டு செட் யூபிஐ பின்னு கேட்குது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட்டிங்னு வந்துட்டு இது ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டு பே, சென்ட் மணி, ஷோ கியூஆர், செக் பேலன்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆனவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரியும் சரி, அந்தளவுக்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நான் வேணால் செக் பேலன்ஸ் வேணால் கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட 6 டிஜிட் பின்னு கேட்குது. யூபிஐ பின்னு அதை மட்டும் என்ட்ரு பண்ணிடலாம். 6 டிஜிட் யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ணிட்டோம். ஜிபேலாம் யூஸ் பண்ணுற பின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் மட்டும் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கியூஆரும் நான் வந்து ஒன் டைம் பே பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆனிச்சு இன்னொருத்தவங்க மொபைலில். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட பேலன்ஸ் வந்து காமிக்குது. ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ எடுக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ பே ஒர்க் ஆகுது. ஜியோ சாவான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாகின் வித் மொபைல் நம்பர்னு கேட்குது. நம்மளோட சேம் இதில் இருக்க ஜியோ நம்பரே வந்து யூஸ் பண்ணலாம். பட் திரும்ப ஸ்டார்டிங்கில் தான் வந்து வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதை லாகின் பண்ணேன். திரும்ப ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது லாகின் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஆனால் இந்த மாதிரி லாங்குவேஜ் கேட்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழே சூஸ் பண்ணிடுவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே என்னென்ன சாங்ஸ்ன்னு கேட்குது. டிவோஷனல் சாங்கு, வீக்லி டாப் எல்லா சாங்ஸுமே கேட்குது. ஆண்ட்ராய்டில் உள்ள மாதிரியே. ஸோ ட்ரெண்டிங் சாங்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா மூவிஸோட நேமு ப்ளஸ்ஸு சாங்ஸுமே காமிக்குது. இப்போ நம்ம சும்மா கூலி மூவியோட சாங்கை வந்து போடலாம். ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் ஸோ ஜியோ சாவானும் ஒர்க் ஆகுது, ஜியோ பேயும் ஒர்க் ஆகுது. ஜியோ சினிமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜியோ சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூவிஸு அதெல்லாம் வந்து இருக்கும் நிறையா. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் சும்மா இப்போதைக்கு லைவ் நவ் மட்டும் போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஏதோ மேட்ச் போய்கிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாகி வரதுனால அப்படி காமிக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நோ நெட்வொர்க் அவைலபிள்னு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும் தான் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நோ நெட்வொர்க் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இப்போ திரும்பவும் இது எடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே தான் வருது. ஸோ உங்கள் யாருக்கும் வந்து ஆல்ரெடி எடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஷார்ட்ஸில் நான் வந்து இதுக்கும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டில் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எடுக்கும். ஸோ அதே போல் இன்டர்நெட் போய் பார்க்கலாம். ஸோ நெட்டில் என்னென்ன எடுக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பேரா மினி பழைய மொபைல்ஸ்லாம் இருக்கலாம். அந்த ஒப்பேரா மினி தான் வந்து வச்சிருக்காங்க ப்ரௌசரில்.
பட் ஆல்ரெடி இன்னொரு பாரத் ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஜியோன்னு போட்டிருக்காது, வெறும் பாரத் மட்டும் போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் இதுதான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் இதே ப்ரௌசரை காமிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அன்மஜஸ்ன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து காமிக்குது. ஸோ இப்போ நான் யூடியூப் உள்ளார போயிட்டு ஏதாவது வீடியோ ப்ளே ஆகுதாங்கிறது செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 90s கிட்ஸ்லாம் யூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு வந்த கலர் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்லாம் கொடுத்தா எடுக்க மாட்டேது. ஸோ பார்த்தீங்கன்னா பாப்புலர் வீடியோ நம்மளோட சேனலோட வீடியோ காமிக்குது யூடியூப் உள்ளார. ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்துருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ப்ரௌசிங்னு இருக்குது. ஸோ அந்த கண்டினியூ ப்ரௌசிங்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி வீடியோ ஓடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கிறதுனால வீடியோ ஓட வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து நின்றுடுது. பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கனாலும் அகைன் வந்து ரீலோட் ஆகிட்டு இதே பேஜுக்கே வந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசிங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு பண்ணுறதே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு வீடியோவும் இந்த ப்ரௌசர் உள்ளார ப்ளே ஆகலை. நான் 2-3 வெப்சைட்டும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ சினிமாஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அவங்க கடையில் போய் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 123 பிளான், ஜியோ பாரத்துக்கான 123 பிளான் 1 மந்த்துக்குள்ள பிளான் போட்டால் தான் வந்து எடுக்குன்னாங்க. பட் ஆனால் நமக்கு ஜியோ டிவி வந்து எடுக்குது எல்லாத்துலேயுமே. பட் ஆனால் ஜியோ சினிமாஸ் வந்து 2 மொபைலுமே நமக்கு வந்து எடுக்கல. உங்களுக்கு யாரும் எடுத்தா சொல்லுங்க, எனக்குமே எடுத்துச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸ்லயோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். நமக்கு வந்து ஜியோ சினிமாஸ் ஓப்பன் பண்றப்போ பாத்தீங்கன்னா 2 மொபைல்லையுமே சேம் இந்த பாத்தீங்கன்னா வந்து எரர் லோடிங் கண்டென்ட் அப்படின்னு தான் வந்து வருது. ஸோ உங்களுக்கு யாரும் எடுத்தா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸ் அப்படி பார்த்துருவோம். ஸோ இதில் கனெக்டிவிட்டி எல்லாமே, டிஸ்பிளே செட்டிங்ஸு, ப்ரொஃபைலு, கால் செட்டிங்கு, ஃபோன் செட்டிங்ஸு, செக்யூரிட்டி எல்லாமே பேசிக்காக எல்லா கீபேட் மொபைல்லையும் இருக்க மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஸோ 799 ரூபாய்க்கு நம்ம இதுக்கு மாதிரி எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் வந்து அவங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கணும். ஸோ ஜியோ சினி எடுத்துருந்துருக்கணும். வந்து எடுக்காதது ஒரு பிரச்சனை தான். கேமராவையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் 0.3 MP கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இருக்குது. ஸோ இதில் எடுத்த ஒரு சில இமேஜஸை நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ ரொம்ப பேசிக்கான கேமரா தான். இந்த ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா ஸ்விட்ச் டு வீடியோன்னு இருக்குது, கொடுத்து வீடியோ வந்து எடுத்துக்க முடியுது. இன்கேஸ் நீங்கள் வந்து மெமரி கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சும்மா எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏர்டெல் சிம்மை போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபைனலாக இப்போ ஏர்டெல் சிம் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம், அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ ஏர்டெல் சிம்மை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அகைன் வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கார்பன் போட்டு ஆன் ஆகிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இன்சர்ட் வேலிட் ஜியோ சிம் அப்படின்னு போட்டு எரர் வந்துட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்டெல் சிம் வந்து எடுக்கல. ஸோ ஒன்லி ஜியோ சிம் மட்டும் தான் வந்து எடுக்கும் போல். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் சிம் அப்படின்னு வந்துட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா வேறு சிம்மில் வந்து எடுக்கல. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து திரும்ப எடுத்துச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போல தகவலுக்கு நம்ம அன்மஜஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.